Welcome to Don Bosco Varikati, a Center for Career Guidance, Training and Job Placement. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டடி பர்பஸ்க்கும் சரி, ப்ளஸ் கரியர் க்ரோத்துக்கும் சரி, அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கா சார்? ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலாக இது நமக்கு 12th முடிச்சோடனே நிறைய பேர் நம்ம பண்ணுவோம். ஓகே, 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் முடிச்ச பசங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, பண்ணிங்களான்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் சார் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் சார், எங்கள் ஸ்கூல்லேயே பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் முடிக்கும் போதும் சரி, இல்லைனா காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமும் சரி, அதை பற்றின ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது. என்ன மனப்பான்மைனா, நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம், பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்போம், எம்ப்ளாய்மெண்ட் வேஸ்ட், எதுக்கு பண்றீங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. பட் ஆக்சுவலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல வெறும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் கிடையாது, பிரைவேட் ஜாப்ஸுமே அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2020 மொத்தம் ஓவராலா பார்த்தீங்கன்னா 32,000 பிரைவேட் ஜாப்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல 32,000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. பிளஸ் 2,66,000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல. இதில் நம்ம ஏதாவது ஒரு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை எடுத்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே வி கேன் கெட் எனி ஒன் ஜாப்ஸ் ஹியர். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம், அதில் எதுவுமே இருக்காது, மோஸ்ட்லி என்ன நம்ம யூஸ் பண்ணுறது வேஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இது ரெஜிஸ்டர் பண்ணது வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நம்ம வளர்த்துருப்பாங்க. ஈவன் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கூட கேட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்து வருஷம் பார்த்தீங்கன்னா there will be a 50,000 to 1 lakh இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சேர்த்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஓகே, அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது பியூர் தமிழ்நாடோட வெப்சைட், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் இன்டர்வியூ நடக்கும். ப்ளஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ, ஆப்டிடியூட் டெஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி டெஸ்டஸ் போகும். ஓகே, ஸோ அதனால இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்ஸ் வருதா இல்லையாங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சார், நான் ஒரு ஆண்டர்பிரனராக ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பட் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை சார், பட் ப்ளஸ் எனக்கு அந்த அதுக்கு ஃபண்டு இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, கரியரை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ண போகிற இன்னொரு வெப்சைட், ரெண்டாவது வெப்சைட் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ சென்னை. ஓகே, எம்எஸ்எம்இனா என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இதுக்கான ஒரு வெப்சைட் தான். இதில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, they will start the business, they teach you about the business and என்ன பண்ண போறீங்க, ஐடியாஸ் என்ன, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் போயிட்டு இருந்தா அப்படின்னா அது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல அட்டன் பண்ண வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்து ஈவன் they help you out for your financial ஸ்டேபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 lakh 5 lakhs லோன் வேணும் அப்படின்னா they'll give you the loan. ஆர் ப்ளஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உமனாக பண்ணுறீங்க அப்படின்னா சப்சிடி தருவாங்க உங்களுக்கு, அது லோனில் வேவியர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நல்லா ரெவன்யூ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லோன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh நீங்கள் இப்போ லோன் எடுத்துருக்கீங்க, ஏன்னா அவங்க 7 lakh கூட நீங்கள் என்ன பண்ணுங்க திருப்பி பே பண்ணால் போதும், ஃபுல்லாக 10 lakh பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி they can give you the exemptions also. ஸோ அதனால் எம்எஸ்எம்இல போகணும். ப்ளஸ் எனக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு சார், எனக்கு இந்த பிஸ்னஸில் இந்த பிரச்சனை வந்துச்சு சார். இப்போ நான் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற கன்சல்டன்சி இருப்பாங்க, எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக கவுன்சிலிங் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அதோட கிளாஸஸ் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணி நாலேஜுமே கெயின் பண்ணிக்கலாம் எம்எஸ்எம்இ சென்னையில். ஓகே, இது ரெண்டாவது வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்பர்டைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனு, ஃபார்மிங்கு, அப்புறம் ஃபிஷ் ஃபார்மிங்கு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரு, அப்புறம் என்ன சொல்றது, கோல்டு செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஈவன் ரீசெண்ட் டேஸ்ல ஏஐ பத்தின ஒர்க் ஷாப்ஸுமே போயிட்டு இருக்கு, ட்ரோன் பத்தின ஒர்க் ஷாப்ஸ். இது பண்ணி எல்லா வெப்சைட்ஸோட எல்லா செக்டார்ஸ்ல இருந்தும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பர்டீஸ் they will give you the workshops. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதோட அப்டேட் எங்கே சார் கற்றுக்கணும், எங்கே சார் போய் பார்க்கணும் அப்படின்னா, எங்களோட வாட்ஸ்அப் சேனல் எடு பிளஸ், டிபிவி எடு பிளஸ் அண்ட்
ஜாப் போர்ட்டல், இந்த ரெண்டுத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கான அப்டேட்ஸ் கொடுப்போம். அதோட லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருங்க. அதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எல்லாமே என்ன இருக்கும், இந்த மாதிரி எம்எஸ்எம்இ பற்றின எல்லா ஒர்க் ஷாப்ஸ் பற்றியும் நாங்கள் போட்டிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ சென்னையில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி உங்களுக்கு வரும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சண்டே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நியூஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ், பப்ளிக் செக்டார்ஸோட ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டார்ஸில் யூனிவர்சிட்டிஸு, பேங்க்ஸு, ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, ரயில்வேஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் போடுவாங்க. இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஎன்பிசி எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆர்ஆர்பி, அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க கரெக்டாக. பட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் உங்களுக்கு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோட எய்டட் இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள ஜாப்ஸுமே என்ன பண்ணுவாங்க, they will post it here. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா கரியர் கைடன்ஸோட பற்றின நியூஸஸுமே இதில் இருக்கும். என்ன இப்போ செக்டார்ஸ் பூமிங்கில் இருக்குது, என்ன செக்டார்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி அதோட செக்டார்ஸோட நியூஸஸ்மே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா employmentnews.gov.in போட்டாலே உங்களுக்கு அதோட நியூஸ் வரும். அதில் போய் நீங்கள் போயிட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நியூஸஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன நியூஸஸ், என்ன மாதிரி செக்டார்க்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் லைப்ரரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷ்னல் லைப்ரரி. ஓகே சார், லைப்ரரி என் வீட்டு பக்கத்துலேயே நான் போய் எடுத்துப்பேன் சார், இல்லைனா வந்து காலேஜ்லேயே படிச்சுப்பேன் சார், இல்லைனா வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய லைப்ரரி அங்கே போய் எடுத்துப்பேன். பட் ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற பெரிய டிஜிட்டல் லைப்ரரி எது அப்படின்னா இந்த நேஷ்னல் லைப்ரரி தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜஸில் நீங்கள் எது கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் புக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில புக்ஸ் எனக்கு பிடிஎஃபாக வேணும் சார், வி கேன் டவுன்லோட் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன் டவுன்லோட் இட். இல்லை சார் நான் வந்து அதிலே படிக்கணும் சார், படிக்கலாமா? எஸ் சார். நான் அதிலே பை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் சார், எஸ், யூ கேன் டூ. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து பண்ணலாம். லார்ஜஸ்ட் இந்தியன் லைப்ரரி, ஓகே, டிஜிட்டல் லைப்ரரி இங்கே தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனில் இருக்கிற எல்லாமே பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேட்டலாக் இருக்கும், பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாகு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அதோட டைட்டில் ஆர் ஆத்தர் ஆர் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அதை புக்ஸை படிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா நான் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் நான் படிக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்கல, புக்ஸ் ஆஃப்லைனில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு வாட்டி இந்த நேஷ்னல் லைப்ரரியில் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். இல்லை ஒரு புக்ஸ் மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸு, ஆர்டிகல்ஸு, மேன்ஸ்கிரிப்ட்ஸு, மேப்ஸு, ஸ்டாம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இதில். ஓகே, அதில் போய் நீங்கள் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்வயம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஃபார் டீச்சிங்கில் இருக்கிறவங்க, சில பேர்லாம் ஸ்வயம் பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா டீச்சிங்கில் இருக்கவங்க மேண்டட்டரியாக வந்து ஒரு டெஸ்ட் வந்து அதில் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்வயம்ங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம், யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி அண்ட் கெட் சர்டிஃபைடு. ஓகே சார், சர்டிஃபைடுனா என்ன சார்? ஒன்றுமே இல்லை சார், நான் உங்களுக்கு கிரெடிட் ஆக்ட் கூட கிடைக்கும். கிரெடிட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு செமஸ்டர் பிகாம் முடிக்கிறேன் இல்லை எம்காம் முடிக்கிறேன் அப்படின்னா அது கிரெடிட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட அகாடமிக்கில் ஆட் ஆகும். அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸுக்கும் இதுலேயும் கிரெடிட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஆனால் இது பியூர்லி பேஸ் தான், நீங்கள் கற்றுக்கிறது ஃபுல்லாக ஆன்லைன் தான். பட் டெஸ்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே சார், என்ன சார் கற்றுக்கலாம்? எல்லாமே கற்றுக்கலாம் சார். என்சிஆர்சி புக்ஸு, 11th 12th சிபிஎஸ்சி புக்ஸு, அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, புக்ஸ் ரிலேட்டடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க புக்ஸ் கூட இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்
நான் வந்து ஏரோநாட்டிக்கல் பற்றி படிக்கணும், அனிமேஷன்ஸ் பற்றி படிக்கணும், இல்லை சைக்காலஜி பற்றி படிக்கணும், தமிழ் பற்றி படிக்கணும், இங்கிலீஷ் பற்றி படிக்கணும், நீங்கள் என்ன கோர்சஸ் வேணால் நீங்கள் போய் படிக்கலாம். ஓகே, இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, 1000 rupees சர்டிஃபிகேட் தனியாக பே பண்ணணும். 1000 rupees மட்டும் சார், அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணாம், வெறும் கற்றுக்க மட்டும் போனால் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஃப்ரீ ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கிரெடிட் பாயிண்ட்ஸுமே உங்களால் என்ன பண்ண முடியும், வாங்கிக்க முடியும். சார் என்ன சார் யாருன்னா வந்து சொல்லிக் கொடுக்க தானே சார் போகிறாங்க, இது மாதிரி தான் சார் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற பெரிய பெரிய லெக்சரர்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு இதில் சொல்லித்தருவாங்க. ஓகே, அதனால டாப் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கால ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் A to Z ஏரோநாட்டிக்கல் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பீரியடிக் டேபிள், மற்ற எல்லா விஷயமும் சைக்காலஜி பற்றி, கவுன்சிலிங் சைக்காலஜி, சைல்டு அப்நார்மல் சைக்காலஜி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாமே கற்றுக்கலாம். எல்லாமே அண்டர் 1000 rupees மட்டும்தான். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சுயம் உங்களுக்கு வந்து இது வந்து லைஃப் லாங் லேர்னிங். நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கணுமோ லைஃப் லாங் வரைக்கும் கற்றுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வீடியோஸு அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்க முடியும். இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங் அப்படின்னா, நான் கிராமப்புறங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும், கம்மியான காசில் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரொவைட் ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன் ஃபார் ஹெல்ப் ரூரல் ரிமோட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கோர்சஸ் ஆர் டாப் இன்ஸ்டியூட்ஸ் லைக் ஐஐடி, ஐஐஎம் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து தருவாங்க. மல்டிபிள் டிசிப்ளின், ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், லா, மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா, சயின்ஸ், ஹோம் சயின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஈச் கோர்சஸ் இன்க்ளூட் வீடியோ லெக்சரர்ஸ், ரீடிங் மெட்டீரியல். இதில் வந்து குவிசஸ் கேட்பாங்க, அதுக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அதை நீங்கள் பாஸ் ஆனதை பற்றி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் போக முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எஸ், ஏன்னா ஐஐடி, என்ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தான். வெறும் எதுக்கு மட்டும் கண்டென்ட்டுங்கெலாம் ஃப்ரீ ஆக்சஸ் தான். சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பே பண்ணுவீங்க, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும், இல்லைனா ஆப்ஷன் தான். இந்த சுயம்ங்கிறது யாரெல்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ கரியரில் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. சார் நான் வந்து அப்கிரேட் பண்ணும் சார், ஆனால் காசு இல்லை சார், கண்டிப்பாக அவங்க வந்து சுயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸ், ஒர்க்கிங் இன் சைக்காலஜி செக்டர்ஸ், என்ஜிஓஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சுயமா யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா மற்ற கோர்சஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு தெரியாது, பட் இதில் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு லைக் ஏ டிகிரி. ஓகே, அதனால நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட். ஓகே, ஸோ மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கற்றுக்கிறதுக்கும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லைன்றது. இந்த யூபிஎஸ்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் கமிஷனு, அவங்களோட போர்ட்டல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பெரிய வேகன்சிஸ்லேருந்து சின்னது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரிய வேகன்சி பற்றி என்ன அப்படின்னா, இதில் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதுதான் பெரிய வேகன்சி. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் பெரிய. இல்லை யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா கலெக்டர், டெப்டி கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஃப், ஐஏஎஃப்எஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும், மெயின்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். இதில் வந்து ரேங்க் வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல 50 ரேங்க்ல இருந்தால் கண்டிப்பாக அவங்களாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும், ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, ஐஆர்எஸ்ஆ, ஐஎஃப்எஸ்ஆ, அவங்ககிட்ட கேட்பாங்க, அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா? எஸ், அதிலே இதே வெப்சைட்டில் நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எதுனா கான்ஸ்டபிள்ஸு, இல்லைனா மற்ற ஒர்க்ஸுக்கு. ஈவன் நீ வந்து செலக்ட் ஆகிட்டே ஒர்க் பண்ணுற அப்படின்னா, நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனே போயிட்டானா கூட அதில் கூட நீங்கள் நல்ல மார்க் எடுத்து தான் ஆர்ஆர்பி கூட போக வாய்ப்பு இருக்குது. மற்ற என்ன சொல்கிறது, மற்ற செக்டார்ஸ்குள்ளே நுழையணும் அப்படின்னா கூட இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இல்லை சார் எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வேலை வேணும், அதுக்காக எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி எஸ்எஸ்சி இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது. ஓகே, நிறைய இருக்குது. இது வந்து டாப் மோஸ்ட் இன் இந்தியா. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்டடி பர்பஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களோட எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எம்ப்ளாயியில் இருக்கிறீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் சரி, நான் சொன்ன எல்லா என்ன சொல்கிறது எல்லா
வெப்சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் கேன் கிவ் யூ த அட்வான்டேஜ் ஃபார் யுவர் கரியர். அண்ட் நீங்கள் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் நெக்ஸ்ட் கரியர் போகும்போது இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே சார், எனக்கு வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு இது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. இல்லை நீங்கள் எந்த லிங்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்குங்க அந்த அந்த வெப்சைட் பேரே போடுங்க, நான் லிங்க் ஸ்ட்ரெயிட்டாக கூட ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பற்றியும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பற்றியும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளஸ் இன்னொரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாப்ஸ் பற்றியுமே அப்லோட் பண்ணுவோம். அந்த 2 வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.